ஒரு பெர்ஃபெக்ட் டேனா எப்படி இருக்கும்? வாங்க இந்த 3 நண்பர்களோட கதையில பாப்போம். கதை இங்கிருந்து தான் தொடங்குது. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின ஒரு சிம்பிளான வரி. இவங்க தான் நம்ம ஹீரோஸ். சுஜனாத், நரசிம்மா, ஆசில் 3 பேரும் கேடியில படிக்கிறாங்க. அவங்களோட நாள் கிரவுண்ட்ல விளையாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. செம்ம எனர்ஜியோட. முதல்ல கிரிக்கெட், அதுக்கப்புறம் நேரா வாலிபால், கொண்டாட்டம் தொடர்றது. இவ்ளோ விளையாடுனா பசிக்காதா? அதான் அடுத்த ஸ்டாப் கடைதான். அவங்களுக்கு பிடிச்ச கேக், சிப்ஸ், பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ் டைம். இப்போ சுஜனாத் வீட்ல ஸ்நாக்ஸோட டிவி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட். ஆனா ரெஸ்ட்லாம் கொஞ்ச நேரம்தான். மறுபடியும் பார்க்ல விளையாட்டு தொடங்குது. இப்போ நல்லா பசிக்குது. சிக்கன் ரைஸ், எக் லாலிபாப்னு ஹோட்டல்ல சாப்பாடு. லொகேஷன் மாறுது, ஆனா ஃபன் மாறல. இப்போ நரசிம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு அப்புறமா ஒரு குட்டி தூக்கம். இதான் பேட்டர்ன். கரெக்டா 6 மணிக்கு எழுந்துட்டாங்க. அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடி. தூங்கி எழுந்ததும் நேரா லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிக்கிறாங்க. ஒரு சேஞ்சுக்கு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. மறுபடியும் பார்க்கல ஃபுட்பால். சோ இங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? விளையாடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கறாங்க, ரிப்பீட். மறுபடியும் அதே மாதிரி கரெக்டா 6 மணிக்கு எழுந்து அடுத்த கட்டத்துக்கு ரெடி. இதுதான் அவங்களோட பெரிய ட்ரிப். நேரா சயின்ஸ் பார்க்க போறாங்க. அப்போ ஆசில் சொல்றான், எனக்கு பசிக்குதுன்னு. இதான் கிளைமேக்ஸோட ஆரம்பம். இந்த தடவை விருந்து இன்னும் பெரியது. சில்லி பரோட்டா, முட்டை பரோட்டான்னு ஒரு புடி. நாள் முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கடைசி ஸ்டாப். கடைக்கு போறாங்க. கடைசியா வாங்கினது ரொம்ப சிம்பிள், சாக்லேட்டும் பாலும் தான். அவ்வளவுதான். அவங்களோட இந்த அட்டகாசமான நாள் ஒரு நிம்மதியான தூக்கத்தோட முடியுது. அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் டே. இந்த கதை ரொம்ப சிம்பிளான சந்தோஷங்களை பத்தி பேசுது. உங்க பெர்ஃபெக்ட் டேல என்னெல்லாம் இருக்கும்?